எதிர்த்து இன்றைக்கி அப்புறமா அப்புறமா இப்படிக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்புறமா என்ன கேட்டாங்கன்னா, சக்தி ஜன்னி, ரேணுகா, ஈஸ்வரி எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் விட்டு எழுந்துட்டீங்களே, அங்கே உங்கள் பிள்ளைங்க இருக்குங்களா, அந்த பிள்ளைகளை பற்றி கொஞ்சமாக யோசனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜன்னி சொல்கிறாங்க, அவங்கள பற்றி நாங்கள் யோசிக்காமலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஜன்னி, வெளியேருந்து 1000 சொல்லலாம், நான் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் தாய்ப்பாசனம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜன்னி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அருவிக்கரசி காரில் போய்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர்த்துக்கு பவுமானத்தை பாரு, செம்ம கலராக சொகுசு வீட்டில் ஏசி காற்றுல இருந்துக்கிட்டு சோசி சொருத்துனா எல்லாம் சிவப்பாக தான் இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நந்தினி, ஈஸ்வரி, ஜானி எல்லாம் வரும். நந்தினி கொடுத்த கான்ட்ராக்டர் ஆளை போய் பார்க்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நந்தினி, இனிமேல் உங்கள் கான்ட்ராக்டே தேவையில்லை, அப்படியே இது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சாராங்க. எதுக்கு அப்படி சார் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நார்மலாக தான் இருந்தார், அவருக்கு அருவிக்கரசிங்கிறவங்க ஃபோன் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இப்படி மாறினார் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சியாரமாக கட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். வீடியோ பிடிச்ச முடிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.